ரியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதில டெய்லி எதனா ஒரு சுவாரஸ்யம், அதில ஒரு சுவாரஸ்யம். நேத்து நடந்தது. மைதானத்திலேயே வச்சு ஓரினச் சேர்க்கை காதலர்கள் இருவர் நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா? அப்படின்னு ப்ரொபோஸ்லாம் பண்ணிக்கிட்டு, கிஸ்ஸெல்லாம் அடிச்சுக்கிட்டு, பான்னு சொல்லிட்டு கலகலப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த இடத்தையே. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மகளிர் ரக்பி அணியின் வீராங்கனை தான் இசடோரோ செருலா. அவங்களோட காதலி மர்ஜோரி இனியா. இவங்க தான் இந்த கலவரத்துக்கு காரணம். பிரேசில் மகளிர் அணி நேத்து ரக்பி இறுதிப் போட்டியில அடிச்சு, அந்த போட்டிக்கு அப்புறமா தான் இனியா தன்னுடைய காதல அதாவது கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் பார்க்க மைதானத்திலேயே வச்சு ப்ரொபோஸ் செஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளா காதலர்களாமா அவங்க. அவ்வளவு நாள் ப்ரொபோஸ் பண்ணுன்ற எண்ணம்லாம் வந்தது இல்லையாமா. பட் ஆனா அந்த ஆட்டத்தை பார்த்தோன்னே டபுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சாமா. ஆக்சுவலி அந்த போட்டியில தோத்திருக்கிறாங்க. ஃபைனல்ஸுக்கு போகவே தவறி இருக்குது. இருந்தாலும் இசிடோராவுக்கு எந்த விதமான கவலையுமே மனசுல தங்க முடியாத அளவுக்கு இந்த ப்ரொபோசல் ஒரு இன்றியமையாத ஒரு நாளாக ஆக்கியிருக்குது அவங்க வாழ்க்கையில. மைக்கில் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இசிடோரா தான் என் வாழ்க்கை, இசிடோரா தான் என் காதல், இசிடோரா தான் என் அன்பு, எல்லாமே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உருகியபடி சொல்லியிருக்கிறாங்க இனியா. அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஒலிம்பிக் முடிஞ்சு போலாம், ஆனா இதுதான் எங்களுக்கு தொடக்கம், எங்களது இந்த ஓட்டம் இனிமையா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிரிச்சபடி. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இன்னொரு 42 பேத்துக்கு வேற நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். 42 ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிறாங்களாமா இந்த ஒலிம்பிக்ல பங்கேற்றிருக்கிறவங்கள இருந்து. இதுவும் ஒரு சாதனை. 13 நாட்டை சேர்ந்தவங்களாமா இவங்க. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க தான் இவங்கள ஜாஸ்தியாமா. லண்டன் ஒலிம்பிக் போட்டியில 23 பேர் பங்கேற்றிருந்தாங்க, அதுதான் ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கப்புறமா இது அப்படின்னு ஒரு கணக்கு. ஓகே, கேரி ஆன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நியூஸ் கிளிட்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மற்றவங்க துணியெல்லாம் துவைச்சு போடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மடித்து அவங்க பெட்டெல்லாம் ரூமை சுத்தம் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணணும். அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா மாட்டு சாணியெல்லாம் அள்ளி போடணும்.